0.47 தான் தேமுதிகவினுடைய வாக்கு வங்கி. 1% கூட கிடையாது. 1% கூட வாக்கு இல்லாத ஒரு கட்சிக்கு நாடாளுமன்ற மேலவையும் 10 இடங்களும் ஒதுக்குகிறார்கள். 8% வாக்கு வங்கி உள்ள விடுதலை சிறுத்தைகள் உங்களோடு ஒட்டி உறவாடி பயணிக்கிற தோழமை கட்சி, அவங்கள நீ ஏன் இப்படி சிறுமைப்படுத்தி அவரை அல்லாட வைக்கிறார்கள்? அதிர்ச்சியில் அவர் உறைந்து போகிறார். அதில் மீண்டு வர முடியாமல் திரும்ப அவர்கள் தவிக்கிறார், தத்தளிக்கிறார், தடுமாறுகிறார். விலகவும் முடியல. இன்னொரு வாசல் போய் கதவை தட்டவும் நேரம் இல்லை. அதுக்கான சூழல் இல்லாமல் இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு பிறகு 8 தொகுதிக்கு அவர் ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு வந்து 6 தொகுதி தனித்தொகுதி, 2 தொகுதி பொது தொகுதின்னு கூச்சமில்லாமல் அறிவிக்கிறாங்க. இது என்ன நவீன தீண்டாமை? ஏன் 1% கூட இல்லாத கட்சிக்கு ஏன் கொடுத்த? இந்த கேள்வி திமுகவில் இப்போது இருக்கிற தோழமை கட்சிகளை பூராக உலுக்கி கொண்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட்டு, இந்திய கம்யூனிஸ்ட்டு, அது மாதிரி மதிமுகவினுடைய தலைவர் அண்ணன் வைகோவை கூப்பிட்டு 3 தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்க, 1 தொகுதியில் உங்கள் விருப்பப்பட்ட சின்னத்தில் நில்லுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட மதிமுகவுக்கு முடிவரை எழுதி முடித்து விட்டார்கள். இனி அந்த கட்சி இயங்க முடியாது. 3 தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்கள திமுகவில் சேர்த்துருவாங்க. 1 தொகுதியில் ஜெயிக்க விட மாட்டாங்க. இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு. அந்த கூட்டணியில் ஒரு பிரைட் இல்லை. திமுகவை புறக்கணிக்க வேண்டும்ங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க மக்கள். இன்றைக்கி இவ்வளவு பெரிய கூட்டணி சேர்ந்தால் ஜெயிக்கும்னு சொல்லி அண்ணன் ஸ்டாலின் நம்புகிறார். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை.